ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகான ஒரு வளையல் செய்யலாமா? அதுவும் இந்த மாதிரி வேஸ்ட் பேங்கிள்ஸ் வச்சு, பழைய பேங்கிள்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன், ஒரே சைஸில். நீங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 இல்லாமல் இந்த மாதிரி 3, 4 அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 2 பேங்கிள் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பேங்கிளையும் நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ போட்டு சைடில் க்ளூ போட்டு நம்ம இந்த 2 வளையலையும் ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக வந்து பேப்பர் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நின்றுச்சு. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது க்ளூ வந்துட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்குன்னு தேவையான க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் வந்து காயணும். ஸோ காயறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேங்கிளுக்கு வேணுங்கிறத த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஸோ த்ரெட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பேட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நீளம் இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு இது வந்து 2/8 சைஸு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 25 டைம்ஸ் வந்துட்டு நான் வந்து சுற்றிக்கிறேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலரு. நீங்கள் வந்துட்டு சைஸ் உங்கள் பேங்கிள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சைஸ் குறைய வந்துட்டு 20 எடுத்துக்கோங்க. 30க்கு மேலே வந்துட்டு வேண்டாம், அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 25 எடுத்திருக்கேன். ஸோ 25 வந்துட்டு 2/8க்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குங்கிறதுனால 25 ரவுண்ட்ஸ் போட்டு நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பேட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீளம் கிடைக்கும். சைஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து த்ரெட்டு பத்தாமல் போயிடும் நீளம். அதுக்கப்புறமாட்டி இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு பட்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. உருண்டையாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சுற்றும் போது நமக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பட்டையாக வச்சு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு கையில் வந்துட்டு இதில் க்ளூ நிறையா இருக்கனால நான் அந்த கை வச்சு எடுத்து விட்டுறேன். ஸோ லைட்டாக க்ளூ வச்சா போதும். ஸோ இப்படி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அன்னியவனாக இருக்குல்ல, அந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேங்கில், அது காஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இப்படியே ஒட்டிக்கோங்க. லைட்டாக ஒட்டிட்டு இது லைட்டாக கொஞ்சம் நேரம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் சுற்றணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம உங்கள் கை தோது எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு அந்த பேங்கில் பிடிச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டில் வந்துட்டு கட்டை வரலையும் அந்த ஆள்காட்டி வரலையும் சேர்த்து அந்த த்ரெட்டை வந்து சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பட்டையாக வந்து வச்சு தான் சுற்றணும். அப்படி சுற்றினதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் கட்டை வரல வச்சு அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி நெக்ஸ்ட்டு வைக்கணும். அதை வந்துட்டு இப்படி மேலே வச்சிங்கன்னா அப்படின்னா ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்துட்டு எங்கேயும் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த கட்டை வரல வச்சு அதை டைட்டாக வந்துட்டு பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சுற்றணும். கொஞ்சம் பொறுமையாக, பிகினர்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்றணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த 2 வளையலையும் வந்துட்டு நம்ம ஒட்டி தான் வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக வந்து பிடிச்சிட்டு அந்த வளையலும் எடுத்துக்காத அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு முடிச்சிட்டேன். ஸோ கடைசியாக வந்துட்டு இப்போ என்னென்னா இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக சின்ன கேப்பு தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் கடைசி சுற்றி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு வளையல் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். ஸோ சுற்றி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து கையை இப்படி பின்னாடி திருப்பிக்கிட்டு அதில் லைட்டாக க்ளூ வச்சுடுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ நீளம் வேணுங்கிறத ஒட்டிட்டு கட் பண்ணால் வந்துட்டு அது பிசராக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணால் இது ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த கட்டை வரலை டைட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு மடக்கி விட்டிங்கன்னா அது போய் ஃபுல்லாக சூப்பராக வந்து ஒட்டிக்கும். எந்த ஒரு ஆடாகவும் தெரியாது. ஸோ அப்போ வந்துட்டு ஃபுல் வளையலுமே நீங்கள் வந்து ஒட்டி முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ் பண்ணது தான். நான் வந்து இந்த சக்கரையும் இந்த ஸ்டோனும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது இல்லாமல் பீட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும், இல்லை வந்துட்டு டியூப்ஸ் வச்சுருந்தீங்கனாலும், இல்லை சுகர் பீட் இந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் அதில் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சக்கரை வச்சு அது பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்டோன் வச்சு நான் ஒட்ட போகிறேன். ஸோ வந்துட்டு ஈவனாக ஒரு சக்கரைக்கும் இன்னொரு சக்கரைக்கும் இடையில எவ்வளோ வந்துட்டு கேப் வேணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி கேப் இருக்கிற மாதிரி. கையில் வந்துட்டு கொஞ்சம் க்ளம்ஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிப்பு யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெண்ணோட டிப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு அந்த
ஒட்டாமலே கூட அந்த சக்கரி ஒட்டாமல் கூட வந்து நம்ம ஸ்டோன் மட்டும் ஒட்டி கூட இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.